गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भगवद्गीते நம்ம 41வது ஸ்லோகம் படிக்கலாம். 41, 42, 43 படிக்கலாம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ शमो दमस्तपः शौचं क्षान्तिरार्जवमेव च ज्ञानं विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्म स्वभावजम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानमीश्वर भावश्च क्षात्रं कर्म स्वभावजम्। இப்போ அர்ஜுனுடைய அந்த கேள்விக்கான விடைதான் இந்த அத்தியாயம் முழுவதுமே. இப்ப என்ன கேட்கிறான் கேள்வி? முதல் ஸ்லோகத்துல கேட்டவன் அர்ஜுனோ வாச்ச சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதித்தும். சந்நியாசத்தினுடைய தத்துவத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி என்னது தியாகஸ்ய ச ரிஷிகேஷக, தியாகத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிரித்தக்னா வெவ்வேறாக வகைப்படுத்தி, எப்படி மூன்றாக சில விஷயங்களை வகைப்படுத்தீங்களோ அதே மாதிரி சந்நியாசம் தியாகம் இதையும் வகைப்படுத்தி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு விடையாக பகவான் என்ன சொன்னாரு? பகவான் சாத்விக தியாகம் தான் தியாகத்தினுடைய சந்நியாசத்தினுடைய தத்துவம்னு சொல்லிட்டார். சாத்விக தியாகம் தான் சொன்னார். எந்த ஸ்லோகத்துல சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எந்த ஸ்லோகத்துல சொன்னாரு? ஓகே, ஓகே. ஏதானபி து கர்மாணி சங்கம் त्यक्त्वा फलानि च कर्तव्यानि इति मे पार्थ निश्चितं मतम् उत्तमम्. நியதஸ்ய து சந்நியாசக 7ல தாமச தியாகம் சொன்னார், 8ல ராஜசிக தியாகம் சொன்னார், 9ல காரியமித்யவ யத் கர்ம நியதம் கிரியதேர்ஜுன சங்கம் त्यक्त्वा फलं செய்வ சத்யாக சாத்விக மதக. இப்படி இதுதான் இந்த சாத்விக தியாகம் தான் என்னது? சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம். அப்ப சாத்விக தியாகம்ன்றது என்னது? சாத்விக தியாகம்ன்றது காரியமித்தியவ, இது நான் செய்ய வேண்டியது என்பதனால், நியத்தம் என்னுடைய கடமை, அதனால் நான் அதை செய்யணும். அது எப்படி செய்யணும்? சங்கம் त्यक्त्वा பற்றில்லாமலும், பலன் त्यक्त्वा கர்ம பலனை தியாகம் செய்து நான் அதை செய்ய வேண்டும். அப்ப கர்ம பலனை தியாகம் செய்வதுன்னா இங்க என்ன கேள்வி? அப்புறம் சரி, கர்ம பலன் தியாகம் செய்வதற்கு இந்த கர்ம பலன் எல்லாம் எதுல சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே முக்குணங்களுக்கு உட்பட்டது. முக்குணங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லும் போது இப்போ என்ன கேள்வி வருது? இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டு இருக்கின்ற இந்த கர்ம கர்த்தா கர்ம பலம் இதெல்லாம் நான் எப்படி கடந்து போவது அப்படின்னு கேட்கும்போது, கர்ம பலத்தை நான் தியாகம் செய்யணும்னு சொல்றீங்களே,
இப்ப கர்ம பலத்தை நான் தியாகம் செய்யணும்னா கர்மம்னா எது எனக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், முக்குணங்களை கடந்து போக முடியும். அப்போ கர்மத்தை தியாகம் செய்யணும்னா கர்மம்னா எது, அந்த கர்ம பல தியாகம்னா என்னது, இது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, கர்மம் என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுனா உலகம் முழுவதுமே இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் 4 வகையாக இருக்கின்றார்கள். எதன்படியாக இருக்கின்றார்கள்? 4வது அத்தியாயத்துல சொன்னார் பாருங்க, சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்வியம். நான் படைத்தேன் நான் சொன்னாலும் ஆனா என்ன அகர்த்தான் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. நான் கிளாசிஃபை தான் பண்ணேன், நான் அவங்களை அப்படி படைக்கல, எனக்கு விருப்பம் கிடையாது. நான் 4 வகையாக படைத்தேன்னா என்னுடைய விருப்ப வெறுப்புனால அப்படி 4 வகையா அவங்களை நான் பிரிக்கல. அவங்களுடைய சுபாவத்துப்படி அவங்க இருக்காங்க, அவங்களுடைய சுபாவத்து தகுந்தபடி அவங்களை நான் படைத்தேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த இங்க மறுபடியும் அழகா கனெக்ட் பண்றாரு, கொண்டு வர்றாரு. ஏன் அந்த 4 பேர் யாரும் நாங்க சொல்லவே இல்லை பாருங்க. சாத்துர் வர்ணியம்னு பொதுவா சொன்னார், ஆனா யார் அந்த 4 பேர் சொல்லவே இல்லைங்க. அந்த 4வது இடத்துல சொல்லவே இல்லை. இங்க சொல்றாரு, இங்க பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர. இது எப்படி மறுபடியும் அங்கேயே சொன்னாரு, சுபாவம் குண கர்மம் சொன்னாரு. இங்க குணத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு, சுபாவம். சுபாவ பிரபவை குணைகி. அப்போ இங்க எங்கெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும், கீதையில எந்த இடத்துலயுமே ஜென்மன்னு சொல்லவே இல்லை. எங்கெல்லாம் இந்த சாத்துர்வர்ணியம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லா எங்கெல்லாம் டியூட்டின்னு வருதோ இப்ப பார்க்க போறோம் நம்ம வரப்போற ஸ்லோகம் கூட மறுபடியும் சொல்வாரு, சுபாவம் 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 சொல்லுவார். நம்மளுடைய சுபாவத்துக்கு தகுந்தபடி அதிலிருந்து பிறந்த குணங்களை பொறுத்து மனிதர்கள் 4 வகையாக இருக்கிறார்கள். அந்த 4 வகையாக நாம யாரோ அதுக்கு என்ன கடமை என்று சாஸ்திரம் விதித்திருக்கிறது. அப்போ அது எந்த கர்மம் நான் செய்ய வேண்டும், கர்ம பல தியாகத்தை முதல்ல எந்த கர்மத்தை நான் அர்ப்பணம் பண்ணணும், நான் என்னுடைய சுபாவத்திலிருந்து பிறந்த குணத்துக்கு தக்க பிராமணனா பிராமண கர்மமா, க்ஷத்ரிய கர்மமா, வைஷ்ய கர்மமா, சூத்ர கர்மமா, இந்த 4ல நான் எதுல வரேன், அதுல நான் அந்த கர்மத்தை நான் தியாகம் செய்ய வேண்டும். அப்படி தியாகம் செய்வதுனா என்ன, அடுத்தது முதல்ல கர்மம் எதுன்னா எனக்கு தெரியணும்ல, அப்புறம் கர்ம பல தியாகம் வரும். அப்ப எது கர்மம்னு சொல்லும் போது அங்க தெளிவா சொல்லிட்டார். இந்த 4 வகையாக கர்மங்களை பொறுத்து மனிதர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த 4ல எதுவும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கர்மங்கள் செய்வர்களுக்கு தான் முக்தி, இந்த கர்மம் செய்யறவங்க முக்தி இல்லை அப்படின்னு பகவான் சொல்லல. நீ எந்த கர்மங்கள்ல உனக்கு சுபாவத்துப்படி இருக்கோ அந்த கர்மத்தின்படி அதை நீ அர்ப்பணம் செய்து விடு. இதுதான் விஷயம். அதுல பிராமணனுடைய கர்மங்கள் என்ன அதை பார்க்கும்போது நம்ம நேற்று பார்த்தோம், சம தம சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்புகளாக இருக்கு, குணங்களாக இருக்கு. ஞானம் தான் கர்மம். ஞானம்ன்றது என்ன கர்மம், சாஸ்திரங்களை அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவு நாட்டம், ஞான நாட்டம் இருக்கக்கூடியது அது விஞ்ஞானம். அதையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்கின்ற நாட்டம் இருக்கு. அப்புறம் ஆஸ்திக்யம், சாஸ்திரம் சொல்வது எல்லாமே சரி என்பதில் திடமான நம்பிக்கை. அது எனக்கு புரியவில்லை என்றால் நான் தான் என்ன பண்ணணும், முயற்சி செய்து அது சரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அது சரின்னு எனக்கு புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இதெல்லாம் பிரம்ம கர்ம சுபாவஜம். அப்போ இந்த மாதிரி மறுபடியும் இங்க பாருங்க, இங்கே சுபாவஜம் பிரம்ம கர்ம பிராமணனுடைய சுபாவத்துப்படி கர்ம ஜம், சுபாவம் குணம், குணத்திலிருந்து கர்மம், அதனால இவன் பிராமணனாக இருக்கிறான். புரியுதா? அவன் பிறந்ததுனால அவன் பிராமணனா இல்ல, அவனுடைய சுபாவம். அப்போ கர்மம், அந்த கர்மத்துக்கு எதை வச்சு நிர்ணயம் பண்ணப்படுகிறது கர்மம், குணங்கள் சத்வரஜஸ் தாமசம். இது எதனால வந்தது, இது சுபாவத்தினால வந்தது. சுபாவம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொன்னோம் நம்ம, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள், இதற்கு முன்னாடி நாம செஞ்ச கர்மங்கள், அந்த கர்மத்தினுடைய இது 3 பேரு, சுபாவம்னு சொல்லலாம், வாசனை சொல்லலாம். வாசனாலும் ஒண்ணுதான், சுபாவம்னாலும் ஒன்றுதான். அப்போ அதுல இருந்து தோன்றியது. சரி, அடுத்தது க்ஷத்ரியன். இப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்,
இங்க பேதப்படுத்தி நீங்க பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் உயர்ந்தவர்கள், வைஷ்யர்கள் வந்து பிராமணர்கள் இருக்கிறதுலே உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் வந்து அவங்களோட தாழ்ந்தவர்கள், வைஷ்யர்கள் அவங்களோட தாழ்ந்தவர்கள், சூதரர்கள் அவங்களே எல்லாரை விடவும் தாழ்ந்தவர்கள் இப்படின்னு சொல்றதுக்கா? இப்படி வந்து பகவான் சொல்லவே இல்லை, எந்த சாஸ்திரமும் சொல்லல. நம்ம 4 வகையாக நம்மளுடைய குணங்கள், கர்மங்கள் நம்மளுடைய சுபாவத்து படியாக நமக்கு அமைந்திருக்கு. அந்த சுபாவத்துக்கு யார் காரணம்? பகவான் நம்மளை அப்படி படைச்சிட்டார். தலைவிதியே கிடையாது. அது என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள். நான் எப்படி பழகியிருக்கேனோ பல ஜென்மங்கள்ல, அதன்படி என்னுடைய சம்ஸ்காரம், வாசனைகள் இருக்கு. அதன்படி என்னுடைய சுபாவம் அமைந்திருக்கிறது. இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல குழப்பறதுக்குன்னேதான் வருவாங்க. உங்க இந்துயிசத்துல நீங்க என்ன ஆன்மீகம் பண்றீங்களா? நீங்களாம் இப்படி இருக்கே, உங்க பகவான் ஏன் இப்படி படைச்சார்? அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம தெளிவா இருக்கோம்ல. ஏன்னா அவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமே கிடையாது. குறை சொல்லணும்ன்ற ஆர்வத்தோடவே இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்ம குழம்பாம இருந்தா போதும். நம்ம எனக்கு மற்றவங்களால நம்ம குழம்பாம இருந்தா போதும். ஓகேங்களா? அதுதான். அடுத்து க்ஷத்திரியர்கள். க்ஷத்திரியுடைய கர்மம் என்னன்னு பாருங்க. க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம். மறுபடியும் சுபாவஜம்ன்ற வார்த்தை விடவே மாட்டார் கிருஷ்ணர். எங்கேயுமே வெறுமை பிறப்புன்னு சொல்லவே இல்லை அவர். பிறப்புனால எங்கேயுமே சொல்ல, 4வது அத்தியாயத்தையும் சொல்ல, இங்கேயும் எங்கேயுமே சொல்லல. நீங்க பார்த்துட்டே வருவீங்க ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லும் போது. க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம். சத்திரியனுடைய கர்மம். இங்க கர்மம்னா என்னது? டியூட்டிஸ். டியூட்டிஸ்னா என்னது? சாஸ்திரம் விதித்திருக்கிறது. ஏன் சாஸ்திரம் விதித்திருக்கு? சாஸ்திரத்துக்கு என் மேல விருப்பம் இருப்பா? கிடையாது. என்னுடைய சுபாவம் இப்படி இருப்பதனால உன் சுபாவத்திற்கு இந்த கர்மங்கள் சரியானதாக இருக்கும் என்று சொல்கிறது. சரி, அது என்னது? ஷௌரியம். ஷௌரியம் இது வந்து க்ஷத்திரியருடையது. 2வது தேஜஸ், தேஜக, திருதி. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஷௌரியம்னு சொல்லும் பொழுது சூரத்தனம் போடுறாங்க பாருங்க. சூரத்தன்மை. நம்ம ஹீரோன்னு சொல்றோம் இந்த காலத்துல. ஹீரோ ஒரு பெரிய சாகசம் புரிகின்றவன். எந்த ஒரு டேஞ்சர், எந்த ஒரு ஆபத்து தோன்றினாலும் அந்த ஆபத்து கண்டு அஞ்சாதவன் சூரன், ஹீரோயிக். அதான் ஷௌரியம். இது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? சகஜமா இருக்கும். இது கஷ்டப்பட்டு இவங்களாம் வளர்த்துக்கலாம் வேண்டாம். இவங்களுக்கு இப்படிப்பட்ட குணம் இருப்பவர்களுக்கு இது சகஜமாக இருக்கும். அந்த குணம் இருப்பதனாலதான் அவர்கள் சகஜமா இருப்பதனாலதான் அவர் க்ஷத்திரியர்கள். அது பிறந்ததுனால கிடையாது. இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாங்க. அந்த குணங்கள் ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? சுபாவம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். இதை புரிஞ்சுக்கணும். ஷௌரியம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன? தேஜக. தேஜகன்னு சொல்லும் போது எந்த ஒரு சமயத்திலும் பின்வாங்காத தன்மை. தேஜஸ் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கிறதே கிடையாது. தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் சொன்னாலே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த காலத்து படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த காவல்துறை, நம்மளுடைய இராணுவம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், இந்த அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் க்ஷத்திரியர். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க வந்து ஆபத்துகள் வரும்பொழுதும் அதை தைரியமாக எதிர்கொள்கின்றது ஷௌரியம். தேஜஸ் அந்த ஆபத்தினால பின்வாங்காம முன்னேறி சென்று கொண்டே இருப்பது. திருத்தியும் அப்படிதான். திருத்தி வந்து எந்த சூழ்நிலையிலும் தோல்வி மனப்பான்மையே இல்லாமல் இருப்பது. தோல்வி மனப்பான்மை விட்டுடலாம், இனிமே நம்மளால முடியாது. திருத்தி அதானே? உறுதியாக இருப்பது தானே. அப்படி இது நம்மளால இந்த சூழ்நிலைக்கு இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு விடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்று அது தன் கடைசி வரைக்கும் நின்று அந்த காரியத்தில் வெற்றி கொள்ற வரைக்கும் நிற்பாங்க. அப்புறம் தாக்ஷியம்னு இருக்கீங்க. தக்ஷபாவன ஆற்றல், திறமை. அதான், அதாவது கண்டிப்பாக இவங்க கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தா அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள். அதுதான் ஆற்றல். என்கிட்ட ஆற்றல் இருக்கு, ஆனா என்ன பண்ண மாட்டோம்? எதுவுமே செய்ய முடியாது. எது கொடுத்தாலும் என்னால பாதி தான் செய்ய முடியாது, அதுக்கு மேல முடியாது. அப்படின்னா அது ஆற்றலே இல்லை. ஆற்றல்னா கெப்பாசிட்டி. என்ன ஆற்றல்? கேப்பபிலிட்டி,
செயலை செய்து முடிக்கின்ற தன்மை, செய்து காட்டி முடிப்பது, ஆக்ஷன்ல செஞ்சு காட்டுறாங்க, அதுதான் தாக்ஷ்யம். சரி, அடுத்து சரி, இதெல்லாம் எதை பொறுத்து? யுத்தேச்ச அபலாயனம். புறமுதுகிட்டு ஓடாது. புறமுதுகிட்டு ஓடுறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட தன்மை இருக்கு. யுத்தத்தில் சாப்பி அபலாயனம், புறமுதுகிட்டு ஓடுவதில்லை. அப்படின்னா தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள். என்னுடைய உயிரே போனாலும் சரி, இந்த நாட்டுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன், புறமுதுகிட்டு ஓட மாட்டேன். இந்த மாதிரி சத்திரியர்கள் எவ்வளவு எவ்வளவு பாருங்க, அவங்களாலதான் இந்த ராணுவம், காவல்துறை இதெல்லாம் இந்த குணத்தோட இருக்கிறவர்கள். அவர்களாலதான் நம்ம நிம்மதியா இருக்கும். பாருங்க, நம்ம இங்க உட்காந்து ஜாலியா சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறோம், டியூட்டியை பாக்குறோம். பள்ளிக்கூடங்கள் நடக்குது, கல்லூரிகள் நடக்குது, மீடியா இருக்கு, நம்ம குடும்பங்கள் ஒழுங்கு நடக்குது. இது இல்லைன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியூஸ், வேர்ல்டு நியூஸ் எடுத்து பாருங்க. எங்கெல்லாம் அந்த வன்முறை இருக்கோ அந்த இராணுவத்தினால் கட்டுப்படுத்த முடியாம இந்த வன்முறையாளர்களிடம் போய் அந்த ஆட்சி போகுதோ அவங்க கதி யோசிச்சு பாருங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுது? நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ஆப்கானிஸ்தான் மற்ற கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, உலகத்துல பல நாடுகள்ல நமக்கு அதோட என்ன சொல்றது, அதோட வேல்யூ நமக்கு, அதோட மதிப்பு நமக்கு இன்னும் புரியல. அந்த ராணுவம், காவல்துறைன்றதெல்லாம் ஏதோ அவங்க போய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க, அப்படி இல்ல. இங்க நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு செகண்டும் அவங்க தங்களுடைய உயிரை பணயம் வைத்துக் கொண்டிருக்காங்க. எதிரி தொடர்ந்து நம்மளை தாக்கி கொண்டே இருக்கான். 24/7 ஒரு நாள் முழுக்க, வருஷம் முழுக்க அவனுடைய என்ன எப்படி இருக்கு கொள்கை, நம்ம பாரத தேசத்தை தாக்கி கொண்டே இருக்கணும் எல்லா பக்கத்துல இருந்தும். கடல் வழியாகவும் சரி, வானம் வழியாகவும் சரி, ஆகாய வழியாகவும் சரி, நிலத்து வழியாகவும் சரி, எல்லா வகையிலையும் அதுக்கு தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இராணுவத்தினர் அங்க தொடர்ந்து விழிப்புணர்வோட தங்களுடைய குடும்பத்தையோ தன்னுடைய உடல் நலத்தையோ எதை பத்தியும், தங்களுடைய இன்பத்தையும் எதை பத்தியும் சிந்திக்காம அப்படி சௌரியம், தேஜ, திருதி, தாக்ஷ்யம், யுத்தேச்ச அபலாயனம், இது மட்டும் தானா, இவ்வளவுதானா அப்படின்னா தானம் இருக்கு பாருங்க. இது தானம்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான பற்றுதல் இல்லாம, யோசிக்காம, இது எனக்கு பயன்படுமே, இது எனக்கு வேணுமே, என் குடும்பத்துக்கு வேணுமே, அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. கொடுக்கறதுனா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இது நல்லா இருக்கு, இந்த வச்சுக்கோ, நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த வச்சுக்கோ. அந்த மாதிரி எந்த ஒரு இந்த தானம்ன்றது அதுதான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் தங்களுக்கு பயன்படுகின்ற விஷயங்களை கூட மற்றவர்களுக்காக கொடுப்பது, அதுக்கு பேர் தான் தானம். இங்க இது யாருக்கு இருக்கு? க்ஷத்திரியர்கள்னா யாரு? இந்த குணங்களோடு, இது போன்ற மற்றும் பல குணங்கள் இருக்கு. இங்க சொல்வதெல்லாம் சாம்பிள் தான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரணும், வரலனாலும் பரவாயில்ல, நம்ம டவுட் வர வச்சுக்கலாம். என்னன்னா, இந்த பிராமணர்கள் பார்த்தோம்ல, சம, தம, சௌச்சம், தபம். சமம்னா மன அடக்கம், புலனடக்கம், தூய்மை, வாக்கு, மனசு, இந்திரியங்க, உடல், இதெல்லாம் நேர்மையாக நடந்து கொள்ளணும். சாந்தி, பொறுமை, மன்னித்தல், இதெல்லாம் இப்ப க்ஷத்திரியர்களுக்கு வேண்டாமா? இதெல்லாம் வேற யாருக்கு வேண்டாம்? வைஷ்யருக்கு வேண்டாமா? சூதருக்கு வேண்டாமா? இதெல்லாம் காமன், இதெல்லாம் எல்லாருக்குமே பொதுவா இருக்க வேண்டியது. இது இல்லாம ஸ்பெஷலா யூனிக்னஸ், அவங்களுக்குள்ளே உள்ள யூனிக்னஸ் என்னது? இப்ப பிராமணர்களுக்கே ஒரு யூனிக்னஸ். நான் மறுபடியும் பிறப்பு நாள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா அது உங்க பிரச்சனை, சரியா? ஏன்னா கிருஷ்ணரோ நம்மளோ இங்க சாஸ்திரம் யாருமே சொல்லல பிறப்பு நாள். அதனால பிராமணன் சொன்ன உடனேயே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் பிரம்ம கர்ம சுபாவஜம். சாஸ்திரம் பிராமணர்களுக்கு என்ன கடமைகள் விதித்திருக்கோ அதை ஒட்டியே அவன் அந்த கடமையில் ஈடுபட்டிருப்பவன். ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம். ஞான நாட்டத்தோட இருப்பான், சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வான், அதை கடைபிடிப்பான், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வான், புலநடக்கத்தோட இருப்பான், மன அடக்கத்தோட இருப்பான், நேர்மையாக நடந்து கொள்வான், மன்னிக்கின்ற தன்மை இயல்பாக இருக்கும். இது பொது. இந்த பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மையானது என்னது?
ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம். அப்ப மற்றவங்களுக்கு அது இல்லைன்னு இல்ல, இவன் அதுதான் பிரதானம். அதுதான் அப்படிதான் இருப்பாங்க அவங்க, அதை நோக்கிதான் போவாங்க இயல்பாக. அது மாதிரி இவங்க என்னது, கத்திரியர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி சௌரியம், தேஜம், திருதி, தாக்ஷ்யம், திறமையாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல், எதை கண்டு புறமுதுகிட்டு கொடாத தன்மை, எந்த ஆபத்தையும் எதிர்கொள்கின்ற தன்மை, தானம். தானம் சொல்லும் போது என்னது, தங்கள் எடுத்திருக்கக்கூடிய தங்களுக்கு பயன்படுகின்ற பொருளையும் உடைமைகளை கூட உடனடியாக மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தன்மை இருக்கு. அப்புறம் என்னது, ஏன் அந்த இருந்திருக்கும், நமக்கு சும்மா நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், யூகிக்கலாம்ல எப்படி இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் உயிரோட மதிப்பு. இவன் வச்சிருக்கிற எந்த உடைமையும் எதுவும் அவன் உயிரை காக்க போறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடியே எத்தனையோ பேரு அந்த போர்ல இறக்குறத அவன் பாக்குறான்ல. அப்புறம் எதுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க? அவங்களுக்கு எல்லாம் வைராகியம் மத்ததெல்லாம் பாருங்க சகஜமாவே இருக்கு, சகஜமா வந்துடும். இந்த பற்று நம்ம சொல்றோம்ல, நமக்கு பற்று, ஐயோ இதை நான் வச்சுக்கணும் இன்னும் 50 வருஷத்துக்கு, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வச்சுக்கணும். அவன் பாக்குறான் அடுத்த தலைமுறையாவது நேதி தலைமுறையாவது, ஒரு செகண்ட்ல எல்லாம் காணாம போயிடும். இதனால கூட இருக்கலாம் தானம். அந்த தானம்ன்றது ரொம்ப 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 சகஜமாக இயல்பாக இருக்கு அவங்க கிட்ட. அப்புறம் ஈஸ்வர பாவம். ஈஸ்வர பாவம் சொல்லும் போது ஆளுமை, லீடர்ஷிப்னு சொல்லிக்கலாம். ஆளுமை, மற்றவர்களை ஆளுகின்ற தன்மை இவர்களுக்கு. இது எதுக்கு? தன்னுடைய அகங்காரத்தை காட்டுறதுக்கோ சக்தியை காட்டுறதுக்கோ கிடையாது. ஆளுமை திறன்றது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்துவதற்கும் ஆளுமை. ஒரு தலைமையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? தலைமையே இல்லைன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த வித ஒழுக்கத்தோடு இருக்க போறது கிடையாது. அவங்களோட விருப்பப்படி இருப்பாங்க. அப்படி இல்லாம எல்லோரையும் முறைப்படியாக அவர்களுடைய காரியத்தை செய்விக்கின்ற அந்த ஆற்றல், தலைமை பண்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஈஸ்வர பாவக. ஈஸ்வர பாவன்ற அந்த ஆளுமை, தலைமை பண்பு, ஆளுமை பண்பு சகஜமாக இருக்கும். அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லையா, இந்த குணம் இருப்பவர்கள், அந்த குணம் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வெளிப்படும் அவங்க கிட்ட, அந்த க்ஷத்திரியர்கள் சொல்லும்போது. இதெல்லாம் என்னது? க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம். ஓகே, இப்ப நம்ம இங்க ஏதாவது விட்டுட்டோமா? சௌரியம், தேஜக, திருதி, தாக்ஷ்யம், யுத்தேச்ச அபலாயனம், புறமுதுகிட்டு ஓடாம இருப்பது, தானம், ஈஸ்வர பாவம், இதெல்லாம் க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம். அடுத்து என்னது? அடுத்து பார்க்கலாம். வைஷ்ய சூத்ர, இதுதான் இருக்கு 2. 44வது ஸ்லோகம் படிக்கலாம். கிருஷி. சொல்லுங்க. திருதி, அதுக்கு ஃபுல் மீனிங் உறுதியான தன்மைன்னு சொன்னோம் இல்லையா? உறுதி, எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக, உறுதியோட விட்டு கொடுக்காம, பின்வாங்காமல். அதாவது தோல்வி என்பது கிடையாது. இது என்னால இது முடியாது அப்படின்ற எண்ணமே கிடையாது. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா, சமாளிக்க முடியாதுப்பா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அவன் தோணி விட்டுட மாட்டாங்க. மன உறுதியா இருப்பா கடைசி வரைக்கும். அதான் திருப்தி. சரி, நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இந்த திருப்திலாம், அதே மாதிரிதான் இங்க. சரி, அடுத்து 44வது. கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம். கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம். கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம். கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். பரிச்சர்யாத்மகம் கர்ம. பரிச்சர்யாத்மகம் கர்ம. பரிச்சர்யாத்மகம் கர்ம. பரிச்சர்யாத்மகம் கர்ம. शूद्रस्यापि स्वभावजम्. शूद्रस्यापि स्वभावजम्. शूद्रस्यापि स्वभावजम्. शूद्रस्यापि स्वभावजम्. कृषि गौरक्ष वाणिज्यम्. वैश्यकर्म स्वभावजम्. परिचर्यात्मकं कर्म. शूद्रस्यापि स्वभावजम्. सरी, वैश्यकर्म स्वभावजम्. स्वामीजी, ஏன் சுபாவஜம்?
நான் சாந்தி பேசுறேங்க. எங்களுதுல சொல்லுங்க. வந்து கோரஸ்யன் வருதுங்களே. ரிஷி கௌரஸ்ய சரிம்மா. கோரஸ்யன் வருதுங்க. ரெண்டு ஒண்ணுதாம்மா, அது ரெண்டு ஒண்ணுதான். கோண கோரஸ் நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க, ரெண்டு ஒண்ணுதான். கௌரக்ஷியன்னு போட்டுக்கலாம், கோரக்ஷியன் ரெண்டுதான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பசுன்னு போட்டிருக்கு, அதாவது கிருஷி. கிருஷினா உழவு, உழவு தொழிலும் கௌரக்ஷியம்னு சொல்லும் போது பசுக்கள் மாடுகள், ஆடு மாடுகள் அப்படின்னா அந்த மாதிரி அந்த உழவு தொழிலோட சம்பந்தப்பட்ட விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகள் அனைத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். வெறும் பசு மட்டும் எடுத்துக்க தேவையில்லை, எல்லா விலங்குகள். இதெல்லாம் தான் அவங்களுடைய கர்மம். இதெல்லாம் அவங்களுடைய கர்மமாக இருக்கும். சரி, விவசாயம், உழவு, அப்புறம் என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றீங்க அதுக்கு? இந்த காலத்துல என்ன டேம் அது? கௌரக்ஷியம். ஆடு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாவற்றையும் இந்த தொழிலில், இந்த கர்மத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்கள். வாணிஜ்யம், அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வாணிபம். தமிழ்ல சொன்ன என்ன சொல்லணும்? வாணிபத்துக்கு பிசினஸா? அப்பதான் புரியுதுல்ல நமக்கு. பிசினஸ் சொல்லுவீங்களா தமிழ்ல? தொழில். தொழில் இல்ல, தொழில். ஓகே, வாணிபம் செய்வது நமக்கு வியாபாரம். ஓகேங்களா, வியாபாரம் செய்வோம். சரி, இதெல்லாம் ஸ்வபாவஜம். இயல்பாக இருக்கு. இதெல்லாம் என்னது? அவங்க பிறக்கும் பொழுதே இந்த குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு சகஜமாக இருக்கு. உழவு செய்வதோ, மிருகங்களை வளர்த்து அப்புறம் வியாபாரம் செய்வது, இது எல்லாமே எப்படி இருக்கு? அவங்களுக்கு சுபாவமாக இருக்கின்றது. சுபாவம்னு சொன்னோடனே நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் வந்துடணும்? மைண்ட்ல குணம் வந்துடணும். குணம், அதுக்கப்புறம் என்ன வந்துடணும்? சம்ஸ்காரம், சுபாவம், குணங்கள். இதை பொறுத்து சாஸ்திரம் இவங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னும் போது, இது சாஸ்திரம் இவங்களுக்கு திணிக்கல. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு அது சகஜமா இருக்கும். எஃபர்ட் போட வேண்டாம், அதிகமாக எஃபர்ட் போட்டு நமக்கு இது வேண்டா வெறுப்பா செய்ய மாட்டாங்க. இயல்பாக இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும், இந்த பண்புகள் எல்லாம், இதெல்லாம், இந்த தொழில் எல்லாம். சரி, அடுத்து என்ன? அடுத்து சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். இதுவும் கூட ஸ்வபாவஜம். இது சூத்ரஸ்ய கர்மம். என்னது? பரிச்சரியாத்மகம் கர்ம அப்படின்னா சேவை. நேரடியாக உடல் மூலமாக செய்கின்ற காரியங்கள். இப்போ சேவைன்றது இங்க சர்வீஸ் எடுத்துக்கூடாது. நேரடியாக உடல் மூலமாக ஒரு செயலை செய்து முடிப்பவர்கள். எல்லாமே பிளானிங்லயே இருக்கு. யார் போய் செய்வா? நேரடியா பிசிக்கலா போய் எக்ஸிக்யூட் பண்றாங்கல்ல, அதுதான் சூத்ரஸ்ய ஸ்வபாவஜம். இப்படி சொல்லும் போது மறுபடியும் பாருங்க, இங்க எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்றது கிடையவே கிடையாது. எங்கேயுமே சொல்லல, பகவான் சொல்லல, சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்லல. இப்போ இது வெறும் இந்தியாவுக்கு மட்டும் பொருந்துமாது? நம்ம பாரத தேசத்துக்கு மட்டுமாது? பிராமண, வைசிய, கத்திரிய எல்லாம் சூத்ரன் இங்க மட்டும்தான் கல்வி இருக்கா? அப்போ இங்க மட்டும்தான் ஞானத்தை தேடி போறவங்க இருக்காங்களா? இல்ல, வேர்ல்டு வைடு எஜுகேஷன் இருக்கு. அதே மாதிரி உலகம் முழுக்க என்ன இருக்கு? ஆர்மி இருக்கு. உலகம் முழுக்க கவர்னன்ஸ் இருக்கு. கவர்னன்ஸ் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், இதெல்லாம் இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. அப்புறம் என்ன? வாணிபம் செய்யறவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. அப்புறம் ஒர்க்கர்ஸ் கேட்டகரி, லேபரர்ஸ், ஒர்க்கர்ஸ், இவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. ஃபார்மர்ஸ் இருக்காங்க, எல்லாமே. இப்போ இத தவறாக நாம புரிந்து கொண்டால் அது நம்ம பிரச்சனையை தவிர நம்மளுடைய சனாதன தர்மம் யாரையும் ஏற்றத்தாழ்வோட கருதுவதே கிடையாது. அதனாலதான் வேதங்கள் சனாதன தர்மம்ன்றது தாய் போல, வேத மாதான்னு சொல்றாங்க. வேத மாதான்னா தங்களுடைய மாதா, ஒரு அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு எந்தவித பாகுபாடும் காட்ட மாட்டாங்க. எந்தவித பாகுபாடும் காட்டாமல் அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதற்கு தகுந்தபடி இவங்க பாகுபாடு காட்ட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே அன்போடு தான் நடந்துப்பாங்க. அது மாதிரி இந்த மனிதர்கள் அவர்களுடைய சுபாவத்துப்படி இப்படி 4 வகையாக இருக்கின்றார்கள். பரிச்சரியாத்மகம் சொல்லும் போது என்ன? இவங்களுடைய இயல்பாக என்ன? இது ரொம்ப ரொம்ப
கடினமானது இது. இப்ப என்னன்னா இவங்க இப்ப எந்த வேலை எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருந்தா இதையே செய்யணும் அதையே செய்யணும் எனக்கு எல்லாம் சொல்லுங்க, அது என்ன இது என்ன, இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா எப்ப அந்த காரியம் முடியும்? இவங்க என்ன எக்ஸிகியூஷன், இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் நீங்க செய்யணும் போய் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, நேரடியா ஃபீல்டுல இறங்கி வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்க அவங்க வந்து ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் 1008 திங்கிங் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு முடிச்சிடறோம், அவ்வளவுதான். இப்போ இது இது நமக்கு முடியாது. நமக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வராது, இது எல்லாருக்கும் இயல்பாக வராது. நம்ம நிறைய முயற்சி பண்ணணும். அந்த பிராமணனுடைய குணங்கள் எல்லாருக்கும் வராது, வைசியனுடைய குணங்கள் எல்லாருக்கும் வராது. பிராமணன் வைசியன் மட்டும்தான் சொசைட்டியா இந்த குணங்கள். அதுக்கப்புறம் க்ஷத்ரியன் இல்லைன்னா லா அண்ட் ஆர்டரே இருக்காது, லா அண்ட் ஆர்டரே இருக்காது. இந்த சூத்திரர்கள் அப்படின்னு அந்த அந்த கர்மங்கள் செய்கின்ற மக்கள் இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது, எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா எக்ஸிகியூஷன் எல்லாத்தையுமே நிறைவேற்றுகின்ற செய்து முடிக்கின்ற நிலையில இருப்பவர்கள் அவங்க எல்லாமே. இதுல எங்க இருந்து பாகுபாடு வந்தது, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு வகை மக்களும் மற்றவருடைய மக்களை சார்ந்துதான் இருக்கின்றார்கள் உலகத்துல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும் போது இதுல இவங்க உயர்ந்தவர்கள் இவங்க தாழ்ந்தவங்க எங்க இருக்கு? அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, பிறப்புனால கிடையவே கிடையாது, அவங்களுடைய சுபாவத்தினால. இவ்வளவு தூரம் சொன்ன பின்னாடியும் என்ன ஆயிடுச்சு பாருங்க, இத பிறப்புனாலன்னு கன்ஃபியூஸ் பண்ணி பல 100 வருஷங்களா எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வேஷன். எவ்வளவு தப்பு பாருங்க இது, பிறப்புனால ரிசர்வேஷன், எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க இது, பிறப்புனால. இப்போ யாரெல்லாம் வந்து இப்படி வந்து என்ன என்ன பிறப்புனால ஒதுக்கி வச்சிருக்காங்களோ இல்லைன்னா பிறப்புனால ரிசர்வேஷனோ அவங்க எல்லாருமே என்னவா இருப்பாங்க, இப்போ ஒரு 50 வருஷமா 100 வருஷமா வசதி வாய்ப்போட எங்கேயோ இப்படி இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரியே கிடையாது. ஆக்சுவலா அவங்கள க்ஷத்ரியனா இருப்பாங்க, பிராமணனா இருப்பாங்க, வைசியர்களா இருப்பாங்க. ஆனாலும் பிறப்புனாலன்னு சொல்லிச்ச உடனே எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. நாங்க இப்படி இதெல்லாம் பண்ணது தவறாக புரிந்து கொண்டு தவறாக சட்டங்கள் ஏற்றி தவறாகவே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. 10 ஜெனரேஷன், இன்னும் எத்தனை ஜெனரேஷனுக்கு இப்படி போக போதோ தெரியல. நம்ம எவ்வளவு மடத்தனம் பாருங்க. கேட்டா நம்ம மதத்தையே குற்றம் சொல்லுவாங்க. நம்ம இந்து மதத்துல சனாதன தர்மத்துல இந்த ஸ்மிருதியில எப்படி சொல்லியிருக்கு, அந்த ஸ்மிருதியில எப்படி சொல்லி ஒண்ணுமே இல்லை. எதையுமே படிக்காம அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக, பணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் சுபாவஜம் 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 சொல்லியிருக்காருல்ல, நம்ம பாக்குறோம்ல. அந்த சுபாவம் எதனால வந்தது, என்னுடைய கர்மத்தினாலதான் வந்தது, என்னுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களாலதான் வந்தது. என்னுடைய சுபாவம் அதைப்படிதானது என்னுடைய குணங்கள் அமைகிறது. நான் சாத்விகமானவனா, சாத்விக பிரதானமா, ராஜசிக பிரதானமா, தாமசிக பிரதானமான்றது என்னோட சுபாவத்தை பொறுத்து வந்தது. அப்ப அதை பொறுத்து என்னுடைய கர்மங்கள் அமைகின்றது. இப்போ இந்த வந்து நமக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம் மிக 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 விரைவாக இருக்கும். மிக விரைவாக எல்லோருமே வளமோட சந்தோஷமா இருக்கலாம். இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா எந்த எந்த வருஷம் வரைக்கும், எந்த நூற்றாண்டுன்னு தெரியாது, எந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த மாதிரி இதை சரியாக புரிந்து கொண்டு மக்கள் வாழ்ந்தார்களோ அப்போ வரைக்கும் நம்ம ரொம்ப சுபிக்ஷமா, நம்ம தான் வேர்ல்ட்லயே நம்பர் 1 எல்லா துறையிலையும். எப்போ வெளிநாட்டவர்கள் வந்து உள்ள குழப்பம் உண்டு பண்ணி, நமக்குள்ள பேதங்களை உண்டு பண்ணி, பிரிவினைகளை உண்டு பண்ணி, இல்ல உள்நாட்டுல இருக்கிறவர்களே சில பேர் ஆரம்பிச்சு விட்டாங்களோ அப்போத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் வந்தது. ஆனா நம்ம இப்போ நேரடியாக சாஸ்திரத்தை படிக்கிறதுனால நம்ம இதுல இருந்து தெளிவடையணும். நம்ம இந்த குழப்பத்துல சிக்க கூடாது. நம்மளுடைய சனாதன தர்மமோ சாஸ்திரமோ இந்து தர்மம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பிரிவினையை உண்டாக்கவே இல்லை. உலகம் முழுவதற்குமான அவர்களுடைய சுபாவத்தின்படி
என்னென்ன கர்மங்கள் செய்வது அவர்களுக்கு இயல்பாக வரும். இத சாஸ்திரம் இண்டிகேட் பண்ணுது, சுட்டி காட்டுகிறது. அவனுக்கும் அதான் சரியாக இருக்கு, அவனுக்கு அது இயல்பாக இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப, இப்ப ப்ரொஃபசர் இருக்காரு, ஸ்கூல் காலேஜ்ல ப்ரொஃபசர் இருக்கார், அவர் முழுக்க முழுக்க அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டு, அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதுல பிஹெச்டி டாக்டரேட்டு, அதுல ஆராய்ச்சி பண்ணி இப்படியே இருக்காரு சயின்டிஸ்ட். அவர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணும், நீ போய் காஷ்மீர்ல போய் நீ சண்டை போடு, காஷ்மீர்ல போய் நீ வந்து சத்ரினாரு, இல்ல இந்த போலீஸ்ல போய் இந்த ஸ்டேஷன்ல நீ வந்து இன்ஸ்பெக்டராரு. என்ன நடக்குது? அதான் நடக்குது, அதான் நடக்குது. சும்மா ஏதோ ஒண்ணு இதை படிச்சுப்போம். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பணத்துக்காக இப்ப மார்க்கெட்ல என்ன இருக்கோ, மார்க்கெட்ல எது சேலபிளா இருக்கோ அந்த படிப்பை செலக்ட் பண்ணிக்கோ. அது உனக்கு சுபாவமோ இல்லையோ யாருக்கு தெரியும், அது உனக்கு வருமோ வராதோ, அதை பத்திலாம் கவலை கிடையாது. யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. ஏன், அவன் யாருன்னு அவங்களுக்கே தெரியல. நான் வந்து பிராமணனா, கஷத்திரியனா, வைசியனா, சூத்ரனா நமக்கே தெரியல. அப்போ இது நம்ம தான் இத ஒரு வழிகாட்டியா வைத்துக்கொண்டு நாம தான் இதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஒவ்வொருத்தர் எதுல வந்து எக்ஸ்பர்ட். இப்போ வேலைக்கு எடுக்கும்போதே அப்படித்தானே எடுக்கிறாங்க. வேலைக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி தானே வேர்ல்டு வைடு எடுக்கிறாங்க. பரிச்சரியாத்மகம் கர்ம, சேவைகள், எக்ஸிகியூஷன், லேபரர்ஸ், ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. அவங்க வந்து தாழ்மையானவன்னு சொல்றாங்களா? இல்ல, அந்த அதுக்கு குவாலிஃபைடு, அதுக்கு உனக்கு இயல்பாக வந்தா அவங்களதான் எடுக்க போறாங்க. இப்ப வேலை எல்லாம் பாருங்க, இப்படிதான் எடுக்கிறாங்க எல்லாமே. ஆனா குழம்பிடுச்சது. இந்த எக்ஸிகியூஷன் கூட அவ்வளவு டஃப்பான ஜாப். எல்லாமே அந்தந்த டஃப்னு சொன்னா அந்தந்துக்கான உழைப்பு எல்லாத்துலயும் ஒண்ணுதான், உழைப்பு ஒன்றுதான். புரியுதுங்களா? பிராமணனுடைய கடமையா இருந்தாலும், கஷத்திரியனுடைய கடமையாக இருந்தாலும், வைஷ்யனுடைய கடமையா இருந்தாலும், சூதனுடைய கடமையா இருந்தாலும், கடமை கர்மங்கள் இருந்தாலும் உழைப்புன்றது ஒன்றுதான். இதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. சரி, இப்படி சொல்லிட்டார். இப்படி சொன்னவர் ரொம்ப தெளிவா இது வரைக்கும் நம்ம தானே சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கிருஷ்ணரே என்ன சொல்ல போறாருன்னு நம்ம பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதெல்லாம் நம்ம முக்கியமா நம்ம வீட்டிலே எழுதி ஒட்டி வச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தெல்லாம். ஏன்னா முதல்ல சுபாவஜம், அப்புறம் நாம எந்த கர்மம் செய்தாலும் நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு வழிகாட்டுதல் படி, நம்ம பிராமணனா இருந்து பிராமண கர்மம் சுபாவத்தினால, பிராமணனா கஷத்திரியனாக, வைஷ்யனாக, சூதரனாக எதுவா இருந்தாலும் எதுவுமே இறைவனை அடைவதற்கு தடையே கிடையாது. யார் சொல்றா? இறைவனே சொல்றாரு 45வது ஸ்லோகத்துல. பார்க்கலாம். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ, சம்சித்திம் லபதே நரஹ, சம்சித்திம் லபதே நரஹ, சம்சித்திம் லபதே நரஹ, சம்சித்திம் லபதே நரஹ, ஸ்வகர்ம நிரதः சித்திம், ஸ்வகர்ம நிரதः சித்திம், ஸ்வகர்ம நிரதः சித்திம், ஸ்வகர்ம நிரதः சித்திம், யதா விந்ததி தச்ருணு, யதா விந்ததி தச்ருணு, யதா விந்ததி தச்ருணு. யதா விந்ததி தச்ருணு. சேர்ந்து ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ, ஸ்வகர்ம நிரதः சித்திம், யதா விந்ததி தச்ருணு. இப்போ ஸ்வே ஸ்வே கர்மணி நரஹ, ஸ்வே ஸ்வே தங்களுடைய கர்மணி, கர்மங்கள், கர்மங்கள்னா என்ன? கடமைகள். கடமைகள்னா என்னது? சுபாவத்தினால் உண்டான சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கடமைகள், சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்ற கடமைகள். ஓகே, இப்ப சாஸ்திரம் திணிச்சுதா நீ இந்த கடமை தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. இப்பதான் நாம திணிக்கிறோம். நீ என்ன சுபாவம் வேணா இருந்துட்டு போ, நீ வந்து அக்கௌண்டண்டா தான் ஆகணும், நீ ஆடிட்டரா தான் ஆகணும், நீ டாக்டரா தான் ஆகணும், நீ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும், நீ பிராமணனாரு, கஷத்திரியனாரு, வைஷ்யனாரு, சூத்ரனாரு எதுவுமே கிடையாது, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ நீ அப்படிதான் ஆகணும். அப்படி இருக்காப்போ நீ இப்படிதான் பாருங்க, நம்ம தான் திணிக்கிறோமே தவிர அங்க பகவான் எதுவுமே திணிக்கல. ஸ்வே ஸ்வே கர்மணி நரக,
மனிதர்கள் அவர்கள் சபாவத்தின்படி இருக்கின்ற கர்மங்களை அபிரதக, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிரதக, ரத்தகன் என்னது? ரத்தக ராமன், ரமித்தல், ரத்தக இன்புறுதல், சந்தோஷமாக மனநிலையோட இன்புற்று, அபிரத்தக முழுவதுமாக சந்தோஷமா ஆனந்தத்தில் மூழ்கி அவரவர்கள் ஆனந்தமாக அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டு. எங்களுக்கு கடமையை செய்யறதான ஆனந்தமாவே இல்லை, அப்படியா? ஏன்னா அது என் கடமை இல்லை, என் கடமை இல்லாததை என் கடமைய நினைச்சிட்டு நானே என் மேல திணிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுது, இந்த சமுதாயமும் நாமளும் தான் எதுக்கோ பணத்துக்கு ஆசைப்பட்டோ, பதவிக்கு ஆசைப்பட்டோ, இல்ல படிப்பு ஏதோ ஒண்ணு மத்தவங்கள பார்த்தோ நம்ம சம்பந்தம் இல்லாத கடமையை எடுத்து நம்ம தலையில பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஸ்வே ஸ்வே கர்ம நரக அபிரத்தக, அபிரத்தக நரக, ரொம்ப சந்தோஷமாக இன்பத்தோடு அந்தந்த கடமைகளை செய்து கொண்டு சம்சித்திம் லபத்தே, சம்சித்தி சித்தியை அடைகிறான். என்ன சித்தி அடைகிறான்? இங்க சித்தின்னு சம்சித்தின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா ஞானத்துக்கான அதிகாரித்துவத்தை அடைகின்றான் அர்த்தம். ஏன் இங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கர்மபல தியாகம். கர்மபல தியாகத்துல முதல்ல என்னுடைய கர்மம் என்னன்னு செய்யணும், தெரியணும். உன்னுடைய கர்மம் என்னன்னா நீ பிராமணனா, வைஷ்யனா, சத்திரியனா, சூதரனா, அதுதான் உன்னுடைய கர்மம். இது தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் அந்தந்த கர்மத்தை முதல்ல செய்யணும். அதை நான் என்ன பண்ணணும்? அதை நான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதை நான் அர்ப்பணம் செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அவரவர்கள் அவர்களுடைய கர்மங்களை அர்ப்பணம் செய்து வரும்பொழுது அவங்க என்ன ஆகுது? அவங்களுக்கு சம்சித்திம் லபத்தே, நிறைநிலை அடைகிறான்னு என்ன அர்த்தம்னா இங்க சாதன சதுஷ்டயத்தை அடைகிறான், ஆன்ம ஞானத்திற்கான தகுதியை அடைகிறான். இப்படி மறுபடியும் பாருங்க, அடுத்தது பாருங்க. ஸ்வகர்ம நிரதக, தன்னுடைய கர்ம நிரதக, தன்னுடைய கர்மத்தில் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவன். அப்படின்னு அர்த்தம் எந்த நேரத்திலையும் அதை விடக்கூடாதுன்னு அர்த்தம். எந்த நேரத்திலையும் விடாம தன்னுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவன். யதா சித்திம் விந்ததி, எப்படி இந்த நிலைநிலையை அடைகிறான்? தச்சுணும், அதை கேட்பாயாக. முதல்ல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாரு? ஸ்வேஸ்வே கர்மணி அபிரத்தக நரக, அவரவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிற மனிதன், ஆனந்தத்தோடு சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஆத்ம ஞானத்திற்கான தகுதியை அடைகிறான். சம்சித்திம் லபத்தே, ஆத்ம ஞானத்திற்கான தகுதியை அடைகிறான், சாதன சதுஷ்டயத்தை அடைகிறான். சரி, ஸ்வகர்ம நிரத்தக யதா சித்தி விந்ததி, அவன் எவ்வாறு இது போல ஆத்ம ஞானத்துக்கான தகுதியை அடைகிறான் என்பதை தத் சுணு, அதை நான் சொல்கிறேன், நீ கேள். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார், அடுத்த ஸ்லோகங்களை சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விஷயம்தான். என்ன புரிஞ்சுது? பிராமணன் தான் ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை அடைவான் அப்படின்னு கிடையாது. சத்திரியன் தான் அவனுடைய கர்மத்தை செஞ்சு அதனால ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை அடைவான், கிடையவே கிடையாது. வைஷ்யன் தான் அவர்களுடைய கடமையை செய்து அதை அர்ப்பணம் செய்து அவர்கள் தான் அடைவார்கள், ஆன்ம ஞானத்துக்கான தகுதி பெறுவார்கள், கிடையவே கிடையாது. சூத்திரர்கள் தான் அவர்களுடைய கடமையை அர்ப்பணம் செய்து அவர்கள் அடைவார், கிடையவே கிடையாது. யார் வேணாலும் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸ்வஸ்வே கர்மணி நரக, நரகனா யாரு? நரகனா பிராமணனா, நரகனா கஷத்திரியனா, நரகனா வைஷ்யனா, நரகனா சூத்திரனா, நரகனா 4 பேருன்னு அர்த்தம். இந்த 4 பேரு யாரா வேணா இருக்கட்டும், இந்த 4 பேரும் அவரவர்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவரவர்கள் தங்கள் கடமையை சுபாவத்தின்படி என்னுடைய சுபாவத்து குணத்துப்படி நான் வைஷ்யனாக இருந்தால் அந்த கடமையை நான் என்ன செய்யறேன்? கண்டிப்பா அதுதான் என்னோட சுபாவம்ன்றதுனால இயல்பாக நான் அதை சந்தோஷமா ஈடுபடுவேன். ஒரே புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு தலையெழுத்து எல்லாம் விருப்போட ராகதேசத்தோட இப்படி எல்லாரையோடையும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாம அபிரத்தக நரக, மிக சந்தோஷமா ஆனந்தமாக, இது எனக்கு இறைவன் கொடுத்த கடமை, இது எனக்கு இறைவன் கொடுத்த கடமை. ஏன் சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம்,
நான் தான்ப்பா உன்னை படைச்சேன், ஆனா ஏன் விருப்ப வெறுப்புனால படைக்கல, உன்னுடைய குண கர்மத்தை வைத்து நான் படைத்தேன். அப்போ எனக்கு என்ன வேணும்ன்றத என்னுடைய சுபாவத்துப்படி அந்த அந்த மாதிரியான பிறப்பை எனக்கு, அந்த மாதிரியான சுபாவத்தை, அந்த மாதிரியான பிறவிய எனக்கு பகவான் கொடுத்திருக்கான். பிறப்பை வச்சு அமையல, என் சுபாவத்தோட நான் பிறந்திருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிறப்பை வச்சு என் சுபாவம் அமையல, என் சுபாவத்தோட நான் பிறந்திருக்கேன். வித்தியாசம் இருக்கா ரெண்டுத்துக்கும்? இல்ல நான் கண்டிப்பா இதை நான் தப்பாதான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசு புத்தியில இந்த இதை தவறாக ஏற்றி விட்டார்கள். சரிங்களா? சரி, இப்ப என்ன சொல்லிட்டாங்க இதுல? அவர்கள் அந்தந்த மனிதன் தங்களுடைய கடமையினாலேயே என்ன பெறலாம்? ஆன்ம ஞானத்துக்கான தகுதி. ஆன்ம ஞானத்துக்கான தகுதி என்ன? சாதன சதுஷ்டயம். அது என்னது? சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதம், மன தூய்மை, மன ஒருமுனைப்பாடு. இதுதான் ஆன்ம ஞானத்துக்கான தகுதி. சரி, அதை எப்படி பெறுகிறான் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நரக எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர்கள் தான் ஞானத்துக்கு தகுதி பெற்று அவர்கள் தான் ஆன்ம ஞானம் அடைவார்கள் எங்கேயுமே சொல்லணும். இதை ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு? நம்ம மைண்ட்ல ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, அதெல்லாம் அதை எடுக்கிறதுக்கு தான். அந்த பிளாக் தேவையில்லை நம்ம. சரிங்களா? சரி, இந்த ஸ்லோகத்திலையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பொதுவா சொல்லியிருக்காரு, ஸ்வகர்மன்னு சொல்லியிருக்காரு. ஸ்வ ஜாதி சொல்லவே கிடையாது. நீ எந்த ஜாதியில பிறந்த, நீ ஆணா பிறந்தியா பெண்ணா பிறந்தியா சொல்லவே இல்லை. நரகன்னு சொல்லியிருக்காரு. மனிதர்கள், மனித இனத்துக்கு, இந்தியன், அமெரிக்கன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மனிதர்கள், இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற மனிதர்கள் அவருடைய சுபாவம், குணம், சம்ஸ்காரத்தை பொறுத்து 4 கேட்டகரியில் தான். இதை தவிர எக்ஸ்ட்ரா கிடையவே கிடையாது. இந்த நாளுல அவர்கள் தங்களுடைய கடமை எதுவாக இருந்தாலும், அது சூத்திர கர்மமாக இருக்கலாம், அது வைஷ்ய கர்மமாக இருக்கலாம், அது க்ஷத்திரிய கர்மமாக இருக்கலாம், பிராமண கர்மமாக இருக்கலாம். அதை நீ என்ன பண்ணணும்? அதை சந்தோஷத்தோட இயல்பாக சகஜமாக செய்து கொண்டே வர வேண்டும். ஸ்வகர்ம நிரதக, எஸ்டாப்ளிஷ்ட் இந்த நிரதக, விடக்கூடாது. விருப்ப வெறுப்பினால விடக்கூடாது. விடாமல் அதை செய்து கொண்டு வரும்பொழுது அவன் ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை பெறுகிறான். அதை எவ்வாறு பெறுகிறான் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் அர்ஜுனா, நிக்கே தத் சுணு. இந்த டாபிக் புரியுது இல்லையா? இப்ப அர்ஜுனுடைய கேள்வி, சந்நியாசம், தியாகம், இதனுடைய தத்துவம் என்ன? சந்நியாச தியாகம் ரெண்டுத்தினுடைய தத்துவம் கர்ம பல தியாகம். சரி, கர்ம பல தியாகம்னா அப்ப கர்மம்னா என்னது? கர்மம்னா இந்த 4 வகையில நீ எந்த கர்மம் செய்ய வேண்டும் அதை நீ தீர்மானம் பண்ணிக்கோ. அப்ப கர்ம பல தியாகம் என்ன? அந்த கர்மத்தை நீ உனக்காக செய்யாம இறைவனுக்காக செய்வதுதான் கர்ம பல தியாகம். இது போன்று யார் செய்து கொண்டாங்களோ, அபிரத்தக நரக ஸ்வே கர்மணி ஸ்வகர்ம நிரதக, தங்களுடைய கடமையை விடாமல் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள் சம்சித்திம் லபத்தே, நன்றாக சித்தி அடைகிறார். என்ன சித்தி அடைகிறார்? ஆன்ம ஞானம் இங்க சொல்லக்கூடாது, ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை அடைகிறார்கள். அந்த ஆன்ம ஞானத்துக்கான தகுதி சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதம், மன ஒருமுனைப்பாடு, மன தூய்மை. இதுக்கு இன்னொரு பேரு டெக்னிக்கலா சொன்ன வேதாந்தத்துல சாதன சதுஷ்டயம். சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்றோம்ல, இதெல்லாம் சொல்ற 6. அதுக்கு முன்னாடி என்னது? சாதன சதுஷ்டயம் என்னது? விவேக வைராகியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இதெல்லாம் பெறுகிறார்கள். எப்படி அதை பெறுகிறார்கள் என்பதை நான் கூறுகிறேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதுல மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பிறப்புனால கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, இன்டர்நேஷனல் பார்டர் எந்த பிரச்சனையும் கிடையாது. யார வேணா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா 2 கண்டிஷன். இந்த 2 நீ செஞ்சனா உனக்கு ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை பெற்று நீ ஆன்ம ஞானத்தை அடைவாய். என்னது? உன்னுடைய கடமையை சந்தோஷமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது, அத இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ பிராமண கர்மம் செய்யறியா, க்ஷத்ரிய கர்மம் செய்யறியா, வைஷ்ய கர்மம் செய்யறியா, சூத்ர கர்மம் செய்யறியா, இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்னு பகவான் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி.
எல்லோருக்குமே அவரவர்கள் அந்தந்த நிலையில எந்தெந்த நிலையில இருக்காங்களோ அவங்க சுபாவத்தைப்படி அந்த நிலையிலிருந்தே இறைவனிட அடையலாம், இறை சொரூபத்தை அடையலாம். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இதுதானே நாட்டுல எல்லா இடத்துலயும் குழப்பத்துக்கு காரணம். நம்ம அன்றாடம் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது. இது ஒழுங்கா புரிந்தா, இதை ஒழுங்கா புரிந்து கொண்டவர்கள் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒழுங்காக அதை நடைமுறைப்படுத்தினா எவ்வளவு பேர் பயனடைவாங்க பாருங்க. எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, சரிப்பா நான் வந்து பிராமண கர்மம்பா, ஆனா எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வைஷ்யத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் காசு நிறைய வரும், அதுதான் காசு, பிசினஸ். ஏன்னா இது ஒன்னொண்ணுமே பாருங்களேன், இது ஒன்னொண்ணுமே அவங்களுடைய சுபாவம். அது எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஒருத்தனுக்கு ஞானம் இயல்பாக கிடைக்கிறது, இன்னொருத்தனுக்கு செல்வம் இயல்பாக கிடைக்கிறது. அதை பெருக்குகின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. ஞானத்தையும் செல்வத்தையும் வச்சுட்டு என்ன பண்றது? அதை ஒழுங்குமுறைப்படுத்தி லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னா உன் ஞானத்தையும் வச்சு காப்பாற்ற முடியாது, செல்வத்தையும் காப்பாற்ற முடியாது. அப்படிதான் நடந்தது நம்ம நாட்டுல 2000 வருஷமா. கோயில்களை இடிச்சாங்க, சாஸ்திரத்தை இடிச்சாங்க, எல்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க. அப்ப எது முக்கியம் பாருங்க, க்ஷத்ரியன் இம்பார்ட்டன்ட். இப்ப யாருமே இங்க வந்து வெறும் க்ஷத்ரியன், வெறும் ஆட்சி மட்டும் பண்ணு, எல்லாரையும் உட்காந்து மிரட்டிட்டு ஆட்சி மட்டும் பண்றது, அது வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆட்டு மந்தைங்களை கூட்டு என்ன பண்ணுவோம், வேலைக்கு சோத்தை போட்டு கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு, அப்படி இல்லை. நாலேஜ் இருக்கணும், எல்லாமே பாருங்க, ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தையும் செல்வத்தையும் முறைப்படுத்துகின்ற கவர்னன்ஸ், முறையான ஆட்சி செலுத்துபவர்கள், சட்ட ஒழுங்கு இருக்கணும். இது எல்லாருக்குமே என்னன்னா பரிச்சரியாத்மகம், சூதரர்கள், அந்த ஃபீல்டுல இறங்கி எல்லாவற்றுக்கும் துணை புரிகின்ற மக்கள், இவர்களும் இருக்கணும். இதுல எல்லாமே ஒன்று, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு சமூகமே தவிர இதுல ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு தாழ்ந்தது கிடையவே கிடையாது. இப்போ ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம, எனக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு. வைஷ்யன் உடனே என்ன சொல்றான், வைஷ்யன், ஐயோ என்னால முடியல, என்னால முடியல, நான் பாட்டு நிம்மதியா உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம், நான் அது பண்ண போறேன். உடனே க்ஷத்ரியன் என்ன சொல்றான், ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேணாம்ப்பா, நான் பாட்டு சொல்ற வேலையை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கலாம், நமக்கு எதுக்கு போய் லா அண்ட் ஆர்டர் போய் மக்கள் கிட்ட போய் போராடிட்டு சட்டத்தை ஒழுங்கு இதெல்லாம் காப்பாத்துறேன்னு, எனக்கு ஏதோ 4 வேலை சொல்றீங்களா, அதை நான் செஞ்சுட்டு போறேன், நான் சூதுற வேலையே நல்லா இருக்கு. பாருங்க, இது யார் பண்றது, ஏன் மைண்டு. நல்லா யோசிச்சுக்கணும். சாஸ்திரம் சொல்லல இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது கம்ஃபர்டபுள், இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, இது வந்து சூப்பர், அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லல, பகவத்கீதை சொல்லல, ஸ்மிருதி சொல்லல, பகவான் சொல்லல. மனுஷன் அவனுடைய புத்தினால கேடுறான், அவனோட புத்தினால கேடுறான். இப்போ இப்படி எனக்கு தோணுதுப்பா, நான் வந்து வேற ஒரு சோதரமா எனக்கு பிடிச்சிருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நான் அது செய்யிட்டா வேண்டாமா? இப்ப 45ல என்ன பண்ணோம் நம்ம, எப்படி வந்து எந்த செய்து இவன் ஆன்ம ஞானத்துக்கான தகுதி பெறுகிறான், என்ன செய்தால், அபிரத்தக நரக ஸ்வே கர்மணி ஸ்வகர்ம நிரத்தக, மறக்கக்கூடாது, ஸ்வே கர்மணி அபிரத்தக, தன்னுடைய கர்மத்தை இன்பமாக சந்தோஷமா செஞ்சுட்டு வரான், அப்புறம் விடாமல் செய்து கொண்டு வரான். அபிரத்த, எந்த சூழ்நிலையிலும் விடல, விருப்ப இருப்புனால விடல. அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான், ஆத்ம ஞானத்துக்கான தகுதி பெறுகிறான்னு வந்தால. சரி, ஆத்ம ஞானத்துக்கான தகுதி என்னது, கர்ம பல தியாகம் சொல்லிட்டாருல்ல, கர்ம பலனை தியாகம் செய், அதான சித்த சுத்தி கொடுக்க போகுது, சாதன சேஷம் கொடுக்க போகுது. அப்ப கர்ம பலத்தை நான் யாருக்கு தியாகம் செய்யணும், கர்ம பலத்தை இறைவனுக்கு தானே தியாகம் செய்யணும், இறைவனுக்கு தானே தியாகம் செய்யணும். நான் ஏன்பா இறைவனுக்கு தியாகம் செய்யணும், யார் அவரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்ப என்ன கேள்வி, நீ கர்ம பல தியாகம் செய்யணும், சாத்விக சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் என்ன, கர்ம பல தியாகம் தான் சந்நியாசம், இதனுடைய தத்துவம்னு சொல்லியாச்சு. சரி, கர்ம பல தியாகம், கர்மம் என்ன, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர கர்மம். தியாகம் என்ன, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது தியாகம். இறைவனுக்கு நான் ஏன் அர்ப்பணம் செய்யணும், அத்த கேள்வி பாருங்க. எதுவுமே இங்க விடுறதே கிடையாது. இறைவன் என்ன பெரிய இவர், அவரு கேட்போம்ல, அவரு என்ன, அவருக்கு எது நான் செய்யணும் இல்ல கேட்போம்ல, கேளுங்க, தப்பே கிடையாது, அதுக்கு பதில் இருக்கு.
இறைவனுக்கு நாம ஏன் கர்மங்களை அர்ப்பணம் செய்யணும்? அதுக்கான பதில் 46. இதுக்கு முன்னாடி சொன்னது அதுக்கு அடுத்தது என்ன? சரி, இறைவனுக்கு நான் என்னுடைய கர்மத்தை தியாகம் செய்கிறேன். அடுத்த கொஸ்டின், நான் அதை என்னுடைய சுபாவத்தை நான் மாத்திக்கிட்டேன், என்னுடைய கர்மம் பிராமண கர்மங்களை சத்திரிய கர்மத்தை போய் நான் அர்ப்பணம் பண்ணலாமா? அதை செய்யலாமா? அதுதான் அடுத்தது 47. இங்க என்னது? நான் யாருக்காக அர்ப்பணம் பண்ணணும்? இறைவனுக்கு. நான் ஏன் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்படி கேட்போம்ல நம்ம. அதுக்கு பதில் 46ல படிக்கலாம். 46 படிக்கலாம். யதः பிரவருத்திர்பூதானாம் यतः प्रवृत्तिर्भूतानां யதः பிரவருத்திர்பூதானாம் यतः प्रवृत्तिर्भूतानां ஏன சர்வமிதம் ததம் येन सर्वमिदं ततं ஏன சர்வமிதம் ததம் येन सर्वमिदं ततं ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய स्वकर्मणा तमभ्यर्च्य ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய स्वकर्मणा तमभ्यर्च्य சித்திம் விந்ததி மானவः सिद्धिं विन्दति मानवः சித்திம் விந்ததி மானவः सिद्धिं विन्दति मानवः சேர்ந்து யதः பிரவருத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவः. ஓகே, இங்க போன பாட்டுல என்ன சொன்னாரு? இந்த யதா சித்தி விந்ததி தஸ்ரும், எவ்வாறு அவன் ஆத்ம ஞானத்துக்கான தகுதி அடைவானோ அதை நான் கூறுகிறேன்னு சொன்னாரா? அதை நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ என்னது அது? ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சியா. இங்க தம்னா ஈஸ்வரன், இறைவன். ஸ்வகர்மனா, தன்னுடைய ஸ்வகர்மனா, பரகர்மனா கிடையாது, வேறொருத்தருடைய கர்மனா கிடையாது. ஸ்வகர்மனா. ஸ்வனா யார் இங்க? ஸ்வனா நான் பிராமணனா இருந்தா பிராமண கர்மம், கத்திரியனா இருந்தா கத்திரிய கர்மம், வைஷ்யனா இருந்தா வைஷ்ய கர்மம், சூத்ரனா இருந்தா சூத்ர கர்மம். ஸ்வகர்மனா. அது தம் அபியர்ச்சிய. அபியர்ச்சிய, அர்ச்சியனா வழிபடுவது, அபியர்ச்சிய முழுவதுமாக வழிபடுவது. அப்ப தன்னுடைய கர்மத்தையே இறைவனுக்கு வழிபாடாக சமர்ப்பிப்பது. அதன் மூலமாக சித்திம் விந்ததி மாணவக. மாணவகனா மனுஷகன் அர்த்தம். அங்க நரகன் சொன்னாரு, இங்க மாணவகன் சொன்னார். மாணவகன் என்ன அர்த்தம்னா மனிதர்கள் அர்த்தம். மனிதர்கள் சொன்னதுனால மறுபடியும் என்ன? எந்தவித பாகுபாடும் பகவான் பார்க்கல. இந்த 4 வகையில இருக்கக்கூடிய யாரா வேணா இருக்காங்க, அவங்க ஸ்வகர்மனா தங்களுடைய கடமைகளை அதையே வழிபாடாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது. சரி, இப்போ இதுதான் கர்மபல தியாகம்னு சொல்லிட்டோம். அந்த கர்மத்தையே இறைவனுக்கு வழிபாடாக அர்ப்பணம் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப அடுத்த கேள்வி என்ன? நான் ஏன் என் கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படி கேட்டா அதுக்கு முதல் பதில் இருக்கு. ஏன்னா யார் தெரியுமா அவர்? இறைவன்றது ரெண்டு சொல்லியிருக்கு லட்சணம். யத பிரவருத்தி பூதானா, யாரிடத்து எல்லா உயிர்களும் தோன்றி இருக்கின்றதோ, யாரிடத்து எல்லா உயிர்களும் தோன்றி இருக்கிறதோ, பூதானா உயிர்கள், எங்கிருந்து எல்லா உயிர்களும் தோன்றி இருக்கிறதோ அது மட்டும் இல்ல, ஏன சர்வம் இதம் தத்தம், எல்லா இங்க தத்தம்னு சர்வம் இதம், இதம்னா இதம்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் அர்த்தம். இதுன்னு சொன்னா உலகம். பூதானாம்னா உயிர், உயிர்னா நான் எதிலிருந்து நான் தோன்றியிருக்கேனோ, எதில் இந்த உலகத்தில் முழுவதும் எது வியாபித்திருக்கிறதோ. 2 விஷயம் பாருங்க. எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். ஏன்னா நான் இறைவனிடமிருந்து தோன்றியவன். இறைவனிலிருந்து எல்லா உயிர்களும், எங்கிருந்து எல்லா உயிர்களும் தோன்றியதோ, எது இந்த உலகம் முழுவதும் எது வியாபித்திருக்கிறதோ அது யாரு? அவர்தான் ஈஸ்வரன். ஏன்னா சர்வமிதம் தத்தம். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இப்போ யாருக்கு அர்ப்பணம் பண்ணணும்? யார்கிட்ட இருந்து நான் தோன்றனோ, இந்த உலகம் முழுவதும் யாரிடம் நிலை பெற்றிருக்கோ, இங்க நான் செய்யற வேலைகள் கடமைகள் எல்லாம் அப்ப யார் கொடுத்தது? யார் உருவாக்குனது? இறைவன் தானே. அப்ப யாருக்கு நான் அர்ப்பணம் பண்ணி ஆகணும்? அவருக்கு தான் நான் அர்ப்பணம் பண்ணி ஆகணும். இது இயல்பாக நான் செய்ய வேண்டியது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க இருக்காரு. அந்த குடும்ப தலைவர் தலைவி 2 பேர் இருக்காங்க. இப்ப அந்த குடும்பம் அவங்க யாருக்கு அர்ப்பணம் பண்ணும் அவங்களுடைய கடமைகளை?
அந்த கம்பெனிக்கு தான், அந்த கம்பெனிக்கு தான். அந்த கம்பெனி எங்க இருக்கு? அந்த கம்பெனில தான் இவங்க இருக்காங்க, அந்த கம்பெனில தான் இவங்க தோன்றி இருக்காங்க, அந்த கம்பெனி இவங்க குடும்பம் முழுக்க வியாபித்து இருக்கு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இல்லையா? சரியா இல்லையா? அந்த கம்பெனி இவங்க குடும்பம் முழுக்க வியாபித்து இருக்கு. அந்த கம்பெனி தர அந்த சம்பளம் தான் இவங்க குடும்பத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தங்க பேரம் பேத்தி புள்ள எல்லாரையும் காப்பாற்றுகிறது. இப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த கம்பெனிக்கு தங்களுடைய கடமைகளை அர்ப்பணிக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம். அது போல இந்த உயிர்கள் மொத்தமும் எதிலிருந்து தோன்றியதோ, இந்த உலகம் முழுவதும் எது வியாபித்திருக்கிறதோ, அப்ப எனக்குள்ள இருக்கிறதா இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கு. அதனால நீ என்ன பண்ண? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளும் அந்த ஈஸ்வரன் கொடுத்தது. அதனால நீ என்ன பண்ற? அந்த ஈஸ்வரனை உன்னுடைய கடமையை அர்ப்பணிப்பதன் மூலமாகவே நீ வழிபடுகின்றாய். இல்லையே, நான் தான் வெள்ளிக்கிழமை போய் வழிபடுறேனே, நான் போய் திங்கக்கிழமை வழிபடுறேனே, அது ஒரு பாட்டு தான். ஆனா என்னுடைய ஒவ்வொரு சுவாசத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே காரணமாக இருக்கார், எல்லாத்துலயும் வியாபித்திருக்கார். அப்ப நான் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நொடி பொழுதுமே நான் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும், ஒவ்வொரு செயலையுமே. அப்போ எப்படி நான் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அர்ப்பணம் பண்றது? இறைவனுக்கு சொல்லிட்டே இருக்க முடியுமா? நான் செய்கின்ற எல்லாமே இறைவனுக்காகன்ற பாவனை தான். இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதுன்னு அர்த்தம், நான் செய்கின்ற அனைத்தும் என்னுடைய கடமைகள், அது கொடுத்தது இறைவன். அது நான் யாருக்காக செய்யறேன்? என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்ல, அது இறைவனுக்காக செய்கிறேன். அந்த இறைவனுக்காக செய்கிறேன்ற அந்த பாவனை தான் இறைவனை நாம் என்னுடைய கடமைகள் மூலமாக வழிபடுவது. டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் ஒரு பூஜை அறையில ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டேன், எனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கும் இறைவனுக்கான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அந்த பூஜை அறையில வெளியே வந்தா நான் யாரும் அவர் யாரும் போயா? அப்படி இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, நான் செய்கின்ற ஒவ்வொரு கடமையுமே யாருக்காக? இறைவனுக்காக. யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தாரு. அப்ப யாருக்காக செய்யறேன்? நான் இறைவனுடைய சந்தோஷத்துக்காக நான் செய்கிறேன். இப்போ எனக்கு பாஸ் வேலை கொடுத்திருக்காரு கம்பெனில, நான் அந்த கம்பெனிக்கு சின்சியரா வேலை செய்யறேன். அப்ப யாருடைய சந்தோஷம்? யார் சந்தோஷப்படுவா? இந்த பாஸ் சந்தோஷப்படுவார். சிம்பிளா கிராஸா ஸ்தூலமா இதை புரிஞ்சா கூட நமக்கு போதும். அந்த மாதிரி அப்ப இறைவனிடமிருந்து தோன்றிய நான், இறைவன் படைத்து இறைவன் ஊடுருவிக்கின்ற இந்த உலகத்துல அவர் கொடுத்த கடமைகளை நான் அவருக்கு அர்ப்பணம் பண்ணும்பொழுது அவருடைய சந்தோஷத்துக்காக நான் செய்கிறேன். இந்த பாவனை இருக்கு இல்லையா? இந்த பாவனை தான் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய, முழுவதுமாக இறைவனை வழிபடுவது என்பது இதுதான். முழுவதுமாக இறைவனிடத்து சரணாகதி அடைவதுன்னு சொல்லும்போது என்னுடைய ஒவ்வொரு கடமைகளும் இறைவன் கொடுத்தது, நான் அவருக்காக தான் செய்கின்றேன்ற புரிதல். இந்த புரிதலோட நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா கர்மையும் செய்வதுதான் என்னதுக்கு சித்தி விந்ததி மாணவக. இப்படி செய்யும்போதுதான் கர்ம பல தியாகம்னு பேரு. வேற ஒண்ணும் கிடையாது. கர்ம பல தியாகம்னா இதுதான். இப்போ அந்த செயலே இறைவனுக்காகன்னு சொல்லும் போது நான் அந்த செயல்னால எனக்கு என்ன கிடைக்கும் போதுன்னு நினைக்க போறேன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல இருந்து பலன் வரும். பலன் வரும்போது எப்படி இருக்க போறேன்? நான் ரெண்டாவது தான் பிரசாதம்னு ஏற்றுக்கொள்ள போறேன். அது தோல்வியா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் சுகம் துக்கம் எல்லாமே மான அவமானம் அதை பத்தி எனக்கு கவனமே இல்லை. ஏன் கவனம் முழுக்க முழுக்க இறைவன் கொடுத்தது, இறைவனுக்காக நான் செய்கிறேன். இப்படி யார் செய்கிறார்களோ அந்த மனிதர்கள், பிராமணன்னு சொல்ல, கஷத்திரியன் சொல்ற, வைஷ்யன் சொல்ற, சூதரன் சொல்ற, அந்த மனிதன் அவன் யார வேணா இருக்கட்டும், ஸ்வஸ்வ கர்மணி அபிரேத்தக, அவன் அவனுடைய கடமைகளை இது போன்று செய்தால் சித்திம் இந்ததி, சித்தியை அடைகிறான், ஆன்ம ஞானத்துக்கான தகுதியை பெறுகிறான். எப்படி அடைவான்னு நான் சொல்றேன்னு சொன்னாரா? சொல்லிட்டாரு பாருங்க. போன ஸ்லோகம் சொன்னார். எப்படி அவன் தகுதியை பெறுவான்? இப்படிதான் பெறுவான். தான் செய்கின்ற ஒவ்வொரு கடமைகளும் நான் இறைவனுக்காக செய்கின்றேன் என்ற புரிதலோடு. ஏன் நான் இறைவனுக்காக செய்யணும்? ஏன்னா இறைவன் கிட்ட இருந்தா நீ தோன்றி இருக்க, இறைவன் தான் அந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்க. அந்த கம்பெனியோட பாஸ் தான் அந்த கம்பெனி முழுக்க வியாபித்திருக்கான். அவன் தான் உனக்கு சம்பளம் தரான். உன் வீடு முழுவதும் அவன் தான் வியாபித்திருக்கான். சிம்பிள் கிராஸ் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பாட்டோட நம்ம இதை நிறுத்தி கொள்ளலாம். இப்ப என்ன கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு? சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம், கர்ம பல தியாகம், சாத்விக கர்மம். அப்ப கர்ம பல தியாகம்னா கர்மம், என்னுடைய கர்மம் எது? என்னுடைய கர்மம் பிராமண கர்மமா இருக்கணும், இல்ல கஷத்திரிய கர்மமா இருக்கணும், வைஷ்ய கர்மமா இருக்கணும், சூத கர்மமா இருக்கணும். அதை நான் கர்ம பல தியாகம்னா என்னது? கர்ம பல தியாகம்னா
எத பிரவருத்தி பூதானம், எல்லா உயிர்களுக்கும் எதிலிருந்து தோன்றியதோ அந்த இறைவனுக்கு, இந்த உலகம் முழுவதும் எந்த இறை சக்தி வியாபித்திருக்கோ அந்த இறைவனுக்கு ஸ்வகர்மனா என்னுடைய கடமைகளை அதையே வழிபாடாக முழுவதுமாக நான் அர்ப்பணம் செய்கின்றேன். இது செய்வதுதான், கடமை விடுவதில்லை, இது செய்வதுதான், இந்த மாதிரி செய்வதுதான் கர்ம பல தியாகம் செய்வதாக அர்த்தம். அப்படி செய்வதனால் எனக்கு மன தூய்மையும் மன ஒருமுனைப்பாடும் ஏற்பட்டு ஆத்ம ஞானத்துக்கான தகுதியை அடைகிறான் மனிதன். சித்தி மிந்ததி மாணவக. இதோட இன்னைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.